வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு கதை தான் உங்களிடம் எடுத்து வர காத்துக்கொண்டு இருக்கிறேன். கதையின் தலைப்பு "என்ன விலை அழகே". ஆம், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறதா? ஒரு அற்புதமான பாடல். வாலி அவர்கள் எழுதிய பாடலின் வரிகள் தான் இது. அந்த வரிகளையே தலைப்பாக அமைத்திருக்கிறார் கதையாசிரியர் வளர்கவி அவர்கள். அற்புதமான இந்த கதை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பார்த்துவிடலாம் வாருங்கள். உலகமே வர்த்தகமயமாகிவிட்டது. எல்லாவற்றிற்கும் விலை வைத்து வியாபாரம் செய்ய தொடங்கிவிட்டது இன்றைய உலகம். கவியரசு கண்ணதாசன் தன் மாங்கனி நூலில் நாயகி நடனமாதின் நடன அழகை கவிதையில் சொல்லும்போது இப்படி சொன்னார்: காற்றுக்கு முருங்கை மரம் ஆடல் போலும், கடலுக்குள் இளங்காற்று நடித்தல் போலும், நாற்றுக்குள் இயற்கை மடி விரிதல் போலும் மாங்கனி ஆடினாள் என்பார். அழகை ரசிக்க ஒரு தனி மனம் வேண்டும். எப்படி ரசித்திருந்தால் என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் என்று சொல்லியிருப்பார் வாலி. அழகை படைத்த பிரம்மனை விட 1000 மடங்கு உயர்ந்து விடுகிறார் கவிஞர் வாலி இந்த பாட்டில். இந்த பீடிகை எதற்கு என்று நீங்கள் யோசிக்கலாம். பொண்ணு கிளி மாதிரி இருக்கான்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அழகில் கிளி அலாதியானதுதான். அந்த அழகு கிளியை நாம் தேசிய பறவையாக்கி இருக்கலாமே. பீகாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பியூட்டி தானே. நாம் மயிலுக்கு பதிலாக கிளியை தேசிய பறவையாக்கி இருக்கலாம். அழகில் ஆரஞ்சு நிறம், மேனையில் பச்சை, கண்கள் கருநீலம், அசோக சக்கரம். பின் ஏன் விட்டு விட்டார்கள்? ஒருவேளை தேசிய ரகசியத்தை பாதுகாக்க தெரியாது உளறிவிடும் என்று ஒதுக்கிவிட்டார்களோ? கிளி அழகுதான், அதைவிட அழகுதான் மயில். அன்று அந்த கிளி ஜோசியக்காரன் தான் சோமனூர் ஐயங்கோயில் வாசலில் வைத்து சொன்னான்: இதை பாரு, வெள்ளிக்கிழமை முருகனை நினச்சி கும்பிடு. சமீபத்தில் இறந்த ஒருத்தர் உனக்கு குருவாக இருந்து ஆசி வழங்குவார்னு. நினச்சது நடக்கும்னு அன்னைக்கு நம்பலை. ஆனால் கிளி ஜோசியம் உண்மைன்னு திடீர்னு ஒரு நாள் ஞானம் வந்தது. போர்ட்டிகோவில் நிறுத்தியிருந்த கார் மேல் மயில் ஜம்முன்னு நின்னது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறு. என்னடா இது அதிசயமாயிருக்கு, ஜோசியம் உண்மையா, காண்பது உண்மையா? மனமே, நீ முருகனின் மயில் வாகனம்னு பாடலாம். உன்னை தேடிய மனசு வரலாம். முருகா, என்னை தேடி உன் மயில் வரலாமா? ஏன் ஏன்? ஆனால் முருகனின் வாகனம் மயில் எதுக்கு என் வாகனத்து மேல் வந்து குந்தனும்? சமீபத்தில் இறந்து போனவர்னு ஜோசியக்காரர் சொன்னதும், சொன்ன சமயத்தில் இறந்ததும் என் ஆசிரியர் இளமுருகு என்பவர். அவரை நான் மறந்தே போயிட்டேன். எல்லா பாவத்துக்கும் கழுவாய் உண்டு. குரு நிந்தனைக்கு கழுவாயே இல்லை அல்லவா? குரு பார்க்க கோடி புண்ணியம், குருவை நாம் பார்க்கவும் கோடி புண்ணியம் தானே. கோடி புண்ணியத்துக்காக யாரை பார்த்தால் என்ன? கோடிகளில் கொடிகட்டி பறப்பது வர்த்தகம் தானே. என்னை என் குரு ஆசீர்வதிப்பாரா? கோடி வராவிட்டாலும் அவரை என் மனம் தேடி அலையும் செய்தி அவருக்கு தெரிந்தால் போதும். மயிலை பார்த்து நான் பாடினேன், என்ன விலை அழகே என்று. என்ன நேர்களே, ரொம்ப அற்புதமான இந்த கதையாசிரியர் வளர்கவி அவர்களின் அற்புதமான எழுத்து நடையில் அமைந்திருந்தது. கேட்டு ரசித்தீர்கள் அல்லவா? என்ன விலை அழகே என்ற அற்புதமான இந்த சிறுகதையை நான் வாசித்து விட்டேன். தங்களுடைய மேலான விமர்சனங்களை இங்கே பதிவு செய்யலாமே. பதிவு செய்யுங்கள், ஊக்கப்படுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான சிறுகதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பினை எஸ் சொந்தங்களே. நன்றி நேர்களே.